நம்ம எல்லாருமே புது ஃபோன் வாங்கும்போது எத்தனை ஜிபி ரேம் இருக்குன்றது ரொம்ப முக்கியமாக பார்ப்போங்க. அதில் எத்தனை ஜிபி ரேம் இருக்குன்றது முக்கியமான விஷயமே இல்லை. அதில் என்ன டைப் ஆஃப் ரேம் இருக்குன்றது தான் முக்கியமான விஷயம். ஒரு 5 டைப் ஆஃப் ரேம் இருக்குது. அது என்னென்னதை ஒன்று தான் பார்க்கலாம். நம்ம யூஸ் பண்ணுற ஃபோனில் 2 டைப் ஆஃப் ரேம் தான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க, LPDDR4 and 5. அதை பற்றி தெளிவாக பார்ப்போம். LPDDR4 ரேமை பொறுத்த வரைக்கும் 1600 MBps per செகண்ட்ஸ்லேருந்து 3200 MBps per செகண்ட்ஸ் வரைக்கும் அதோட டாப் ஸ்பீடு இருக்கும். இதுவே LPDDR5 ரேமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஸ்டார்டிங் பீடியே வந்து பார்த்தீங்கன்னா 3200 MBPSல இருக்கும். அதுவே ஹையஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 8400 MBps per செகண்ட்ஸ் வரைக்கும் இருக்கும். LPDDR5 பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஸ்டார்டிங் பீடியே LPDDR4க்கு சமமாக இருக்குது. இது ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய பேங்க் வித்தியாசத்தை பார்ப்போம் வாங்க. பேங்க்னா ஒவ்வொரு பாக்ஸும் ஃபைலை சேவ் பண்ணக்கூடிய ஒரு ஃபேஸ். LPDDR4ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16 பேங்க் இருக்குது. அதுவே LPDDR5ல் 32 பேங்க் இருக்குது. இதனால தான் நம்மளால் நிறைய அப்ளிகேஷன்ஸை அதில் ரன் பண்ண முடியும். LPDDR4 கம்பேர் பண்ணும்போது LPDDR5 நல்லாவே பவர் கம்ப்ரமேஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. பேட்டரியும் அதனால் நல்லாவே சேவ் ஆகும். அடுத்த வீடியோவில் ஸ்டோரேஜ்னால எந்த அளவுக்கு ஃபோன் ஸ்பீட் ஆகுது அப்படின்றத தெளிவாக பார்ப்போம். நல்லா இருந்துச்சுன்னா லைக் கொடுங்க. இந்த மாதிரி மோதல் வீடியோஸ் பார்க்கணும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா சேனல் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.